ஏதோ பட்டி வேஷ்டி கனவுல இருந்தவனுக்கு இருக்கிற கோமணத்தை உருவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரு அடுத்த முதல்வர் நான் தான் 2.0 திராவிட மாடல்னு மணக்கோட்டை கட்டி இருந்தால நீ சட்டசபைக்கு போவானா ராஜா, நீ போய் வீட்டில் உட்காந்துக்க சித்தரஞ்சன் சாலையிலன்னு மக்கள் தீர்ப்பளிச்சது அவரால் சகிச்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அதனால அவரும் அவரது மகன் உதயநிதியும் இரவு பகலாக நாளும் பொழுதும் ஆரம்பிச்சிட்டாங்க கச்சேரியை. தீந்து போன சக்தியிடம் இருந்து எம்எல்ஏவை திருடுறீங்களே, நீங்க காய்ந்து போன சக்தியா? எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. எல்லாம் அப்பாவும் பிள்ளையும் எல்லாம் எழுதி படிக்கிறது தான். இவர் ஒரு பாட்டு சொல்றாரு, ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. பையன் சொல்றாரு சினிமா கவர்ச்சி. ஏன்னா சினிமானா உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது பாவம். செக்கி இழுத்து சுதந்திர போராட்டத்துக்காக இப்ப அரசியல்ல வந்தவர் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேங்க இல்லைங்க, எம்ஜிஆர் ஆட்சி அமைத்த போது இதே ஒப்பாரி தான். ஒரு 6 மாசம் 1 வருஷம் வச்சாங்கன்னு வச்சிங்களா. ஆனா இவ்வளவு மோசமா வைக்கல. ஏன்னா அப்போ கருணாநிதி அவர்கள் தலைவராக கட்சிக்கு இருந்தார். எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ணுறாரு விஜய்ன்றாரு. சரி, விஜய் கட்சிக்கு வந்திருக்கிறவங்க யாராவது வேற கட்சி எம்எல்ஏ வந்திருக்காங்களா? முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க. எம்எல்ஏ பதவியில் இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இது எப்படி எம்எல்ஏ ஷாப்பிங் சொல்ல முடியும்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி ஸ்டாலின் அதை எவனோன்னு எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசக்கூடாது. கழகங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் மக்கள் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, லஞ்சம் வாங்குறது தப்பு, வேலைக்கு லஞ்சம் கொடுக்கறது தப்பு, அதெல்லாம் போச்சு. இப்போ இவங்க அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பேருனா சாம் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நாணயமானவருங்க. அவ்வளோ நாணயமா? என்ன விஷயம்? பைசா வாங்கினார்னா கச்சிதமாக வேலையை முடிச்சு கொடுப்பாரு. இவங்களுக்கெல்லாம் மற்ற கட்சி ஆட்சியை பற்றி பேசுறதுக்கு நான் எழலாமா? ஒரே ஒரு பானை சோறை தான் இப்போ நான் பிடிச்சி காமிச்சேன். இவங்களுக்கெல்லாம் என்ன, மக்கள்லாம் மடையர்கள், மறதி ஜாஸ்தி, என்ன பேசினாலும் நம்ம பேசிட்டு போகலான்னா எடப்பாடி நம்மெல்லாம் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிடலான்றாரு. அதாவது எனக்கு அவங்களெல்லாம் இவர் எப்படி 4 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், இவர் எப்படி அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கத்தை பொதுச் செயலாளராக பல வருஷம் இருந்துட்டு இருக்காரு. சிரிப்பு தாங்க வருது இவங்களெல்லாம் பார்க்கும்போது. தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறது தான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை போல இருக்கு. ஏற்கனவே ரொம்ப நாளாக விசால் வேற நடிகர் விசால் பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. விஜயின் வெற்றி எப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு பாருங்க. 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி அப்படி கடாசிட்டார. இல்லை, விஜய்க்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. அது ஏன் நம்ம அவரை ஆதரிக்கிறோம், அவருக்காக நம்ம வாதாடுறோம்னு சொன்னால், சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மகளிர் மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முக்கியமாக குற்றங்கள் தாவேக நிர்வாகிகள் தான் பண்ணுறாங்க, அப்படி தான் நம்ம செய்தி டெய்லியும் படிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சிலையுமே திமுக நிர்வாகிகள் தான் பண்ணுவாங்க குற்றங்கள் எல்லாமே. ஸோ இந்த வாட்டியும் தாவேக்காலையும் அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் வச்சிருக்காரு சார். அதாவது தோத்து போன ஆட்களுடைய புலம்பலாக தான் நான் பார்க்குறேன். குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 8 கோடி மாநிலம், 8 கோடி மக்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் இந்த அளவுக்கு போதைப் பொருள், டாஸ்மாக் கடைகள் மூளைக்கு மூளை இருக்கிற ஒரு இடத்துல அபின், கஞ்சாம் போன்றவைகள் ஸ்கூல் வரைக்கும் போயிட்ட ஒரு சூழலில் க்ரைம்ஸ், குற்றம் என்பது அதிகரிக்க தான் செய்யும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் புதுசாக இப்போ தான் வந்ததுன்னு இல்லை. சொல்லப்போனால் 10-15 வருஷமாக சட்டம் ஒழுங்கை சீராக வச்சிக்காததன் விளைவு தான் இது. ஆஃப்டர் எஃபெக்ட் தான். இந்த மழை விட்டாலும் தூறல் நின்னப்பாடு இல்லைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் சீரழித்து வச்சிருக்க காவல்துறை, இவங்க சீரழித்து வச்சிருக்க சட்டம் ஒழுங்கு, சமூக சூழல், இது எல்லாத்தையும் ஒரு 15-20 நாள்லேயே யாராவது சரி பண்ணிடுவேன்னு சொன்னாங்கன்னா அவங்க நமக்கு காதில் பூ குத்துறாங்கன்னு பூ வைக்கிறாங்க தான் நினைக்கணும். அதாவது யாராலும் முடியாது, ஹியூமன்லி இம்பாசிபிள். அப்போ அவருக்கு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 6 மாதமாவது தேவை. புதிய ஆட்சி பொறுப்பேற்றதுன்னா அது செட்டில் டவுன் ஆகி இருக்கிற பழைய தவறுகளெல்லாம் சரி பண்ணி சீரமைப்பதற்கும், அந்த சீரமைப்பு பண்ணதனுடைய ரிசல்ட்டு மக்கள் உணர்வதற்கும்
6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆயிடுங்க. அதனால் இன்றைக்கி நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் தாவேக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுன்றதே ரொம்ப அபத்தம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் இந்த மாநிலத்தை ஆண்டவர், ஒரு 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர், 75 வருஷ கட்சியினுடைய தலைவர், இதெல்லாம் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு வந்து குளத்தூரில் அவரை எம்எல்ஏவாக கூட ஆக விடாமல் மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கல்ல. அதாவது ஏதோ பட்டி வேஷ்டி கனவுல இருந்தவனுக்கு இருக்கிற கோமணத்தை உருவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் அடுத்த முதல்வர் நான் தான் 2.0 திராவிட மாடல்னு மணக்கோட்டை கட்டியிருந்தால, நீ சட்டசபைக்கு போவானா ராஜா, நீ போய் வீட்டில் உட்காந்துக்க சித்தரஞ்சன் சாலையிலன்னு மக்கள் தீர்ப்பளித்தது அவரால் வந்து சகிச்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அதனால் அவரும் அவரது மகன் உதயநிதியும் இரவு பகலாக நாளும் பொழுதும் ஆரம்பிச்சிட்டாங்க கச்சேரியை. நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன், அறிவாலயத்தில் அந்த மகளிர் அணி, கனிமொழி அவர்கள் உருவாக்கிய அந்த மகளிர் அணி, தொண்டர் அணி, ஏதோ ஒரு கூட்டம், அதில் போய் இப்படி புலம்பியிருக்க வேணாம். அதாவது அவங்க என்ன பேசி இருக்கணும்னா, நம்ம ஒரு பெரிய தோல்வியை மக்கள் நமக்கு தந்திருக்காங்க, இதுக்கு காரணங்களை நம்ம ஒரு 10-19 கமிட்டி போட்டோம், அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் வந்து விரைவில் அதை எதிர்த்து, அதாவது அந்த காரணங்களெல்லாம் களைவதற்கான முயற்சி எடுப்போம், அமைப்பை பலப்படுத்தணும். ஏன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மக்கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றா போயிடுச்சு, அதனால் நம்ம தனியாக தான் இருக்கிறோம், இப்போ இன்னும் கூடுதலாக நீங்கள்லாம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக அந்த மகளிர் அணிக்கு அவர் பேச்ச கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. அதாவது தீந்து போன சக்தியிடம் இருந்து எம்எல்ஏவை திருடுறீங்களே, நீங்கள் காய்ந்து போன சக்தியா? எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரில, எல்லாம் அப்பாவும் பிள்ளையும் எல்லாம் எழுதி படிக்கிறது தான். இந்த தீந்ததுன்ட்டார், அப்போ இது என்ன காய்ந்ததா? அதாவதுங்க, அவங்களுக்கு மக்கள் தீர்ப்பினுடைய அடிப்படையே அவங்களுக்கு புரியல. இவர் ஒரு பாட்டு சொல்கிறாரு, ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, பையன் சொல்கிறாரு சினிமா கவர்ச்சி. ஏன்னா சினிமானா உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது, பாவம் இல்லையா? அவர் வந்து செக்கிழுத்து சுதந்திர போராட்டத்துக்காக இப்போ அரசியலில் வந்தவர், பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆக சினிமா கவர்ச்சிகள் இவங்க இப்போன்னு இல்லைங்க, நான் சொல்கிறேங்க இல்லைங்க, எம்ஜிஆர் ஆட்சி அமைத்த போது இதே ஒப்பாரி தான். ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் வச்சாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் இவ்வளோ மோசமாக வைக்கலை, ஏன்னா அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து தலைவராக கட்சிக்கு இருந்தார். இப்போ வந்து ஸ்டாலின் அண்ட் உதயநிதியுடைய அந்த இதில் இந்த கட்சி தடுமாறுதுங்க. அதாவது தோல்வியை ஒப்புக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவதற்கு தயாராகணும். ஜனநாயகத்தில் வந்துங்க வெற்றி தோல்வி சகஜம்ங்க. வெற்றி பெற்றவர்களெல்லாம் புத்திசாலிகள் இல்லை, தோற்று போனவங்கெல்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாதவங்க, முட்டாளும் இல்லை. ஜனநாயகத்தில் மக்கள் மாற்றம் வரணும்னு போட்டிருக்காங்க. எஸ், we agree. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் மோடியை கூட தான் 12 வருஷமாக பிரைம் மினிஸ்டரை வச்சிட்டு இருக்காங்க. இந்தியா கண்ட த ஒஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி தான் என்னை பொறுத்தவரையில். பெஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. இப்போ அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பிடிக்கல, இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் திமுக போன்ற கட்சிக்கு இன்னும் வராமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எல்லாரும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் போவோம், ஆனால் இவர் வந்து எம்எல்ஏக்களை ஷாப்பிங் பண்ணி வாங்குறாரு. இவருக்கு மேலே வந்து நம்பிக்கை இல்லையா, இல்லை இவர் சார்ந்து வர கூட்டணி கட்சிக்கு மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்கிறாரு. அப்புறம் பாஜக வந்து ஜெராக்ஸாக இவர் வந்து நடக்கிறாரு அப்படின்ற மாதிரியும். சரி, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நம்ம முதல்ல பேசுவோம். இப்போ ஷாப்பிங், எம்எல்ஏ ஷாப்பிங், நம்ம வந்து ஷாப்பிங்கு போவோம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்க போவோம், குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்க போவோம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ணுறாரு விஜய்ன்றாரு. சரி, விஜய் கட்சிக்கு வந்திருக்கிறவங்க யாராவது வேறு கட்சி எம்எல்ஏ வந்திருக்காங்களா? இல்லை. முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க. எம்எல்ஏ பதவியில் இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க.
இது எப்படி எம்எல்ஏ ஷாப்பிங் சொல்ல முடியும்? தப்புங்க இது. அவருக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி ஸ்டாலின் அதை எவனோன்னு எழுதி கொடுக்குறதெல்லாம் பேசக்கூடாது. அவர் கேட்கணும், எம்எல்ஏ ஷாப்பிங்க எத்தனை எம்எல்ஏவை ஷாப் பண்ணியிருக்காரு? அவருடையது அந்த 107 தானேங்க நிற்கிது. ஷாப்பிங் பண்ணால் 112 115 ஏறிட்டே இருக்கணும்ல. ஸ்டில் டிவிகே கவர்மெண்ட் இஸ் டிபெண்டிங் அப்பான் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். அவங்க 108 ஒன்று ரிசைன் பண்ணிட்டாரு திருச்சி கிழக்கில். இப்போ 107. இந்த 107 தானே இன்றைக்கும் இருக்கு. ஒரு மாதம் ஆச்சு. ஷாப்பிங் பண்ணால் எங்க ஒரு பொருளை நீங்கள் ஷாப்பிங் பண்ணால் வீட்டில் அது வந்து சேரணும்ல. உங்கள் கையில் 8 சாரீ இருக்குது. நீங்கள் பாண்டி பஜாருக்கு போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்க. எக்ஸ்ட்ரா 4 சாரீ வாங்கிட்டு வந்தால் பீரோவில் மொத்தம் எத்தனை சாரீ இருக்கும்? 12 சாரீ. இப்போ அப்படி ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? அப்போ ஷாப்பிங்னு சொல்கிறது எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான் ஒரு ரைமிங்காக. அதெல்லாம் பேசலாமா ஒரு முதலமைச்சர்? அதாவதுங்க, மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களை தாவேக்காவில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற அவர் சொல்லலாம். அதை அவர் சொல்ல முடியாது. ஏன்? இவரும் அறிவாலயத்தில் சேர்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. இவர் இப்போ சேர்க்கலை, தோத்த பிறகு சேர்க்கலை. அதுக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னாலே பன்னீர்செல்வம், அப்புறம் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா, அதிமுகவில் வந்தவங்களெல்லாம் சேர்த்தாரா இல்லையா? திமுக வேறு கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை வந்து உருவுந்தே இல்லையா? இன்றைக்கி அதிமுகவில் இருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி 10 பேர் திமுகவையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் சொல்லட்டுமா? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, கண்ணப்பன், முத்துசாமி, ரகுபதி, அப்புறம் வந்து ஏவா வேலு, வேறு யார் இன்னும் எனக்கு மனசுலேயே ஞாபகம் இருக்க, ராஜ கண்ணப்பன், எவ்வளோ 7 பேர் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 3 பேர் டசன் இருக்குது. அதிமுகலேருந்து வந்தவங்க இவர் வச்சுக்கிட்டு மந்திரிங்களாகவே ஆக்கி அழகு பார்க்குறார். இதில் மோசம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது ஊழல் பண்ணிட்டாரு, அவர் மிகப்பெரிய ரவுடித்தனம் பண்ணுறார் கரூரில் அப்படின்னு சொல்லி கரூரில் போய் மீட்டிங் போட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு. அராஜகம், அக்கிரமம், செந்தில் பாலாஜியை நான் கைது செய்வேன்னாரு. சரி, டக்குன்னு அவர் வந்தார். வந்தோன்னா வாஷிங் மிஷின் பிஜேபி கிட்டே இல்லை, டிஎம்கே கிட்டேயும் இருக்குது. போட்டு உருட்டுனாங்க. அதாவது லஞ்சப்பேய், திருடன், ரவுடி செந்தில் பாலாஜி திடீர்னு உத்தமர் பாலாஜி, தியாகி பாலாஜி ஆயிட்டார் செந்தில் பாலாஜி. இன்றைக்கி என்ன ஆச்சு? அந்த செந்தில் பாலாஜியை லஞ்ச ஊழல் வழக்கில் கைது பண்ணுறாங்க. இடி கைது ஆகிறாரு. 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது பல மாதங்கள் அமைச்சராக தொடர்ந்தார். நான் சொல்கிறது புரியுதா? இவங்க யோகியதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு ஜெயிலில் இருக்கிற லஞ்ச ஊழல் புகாரில் ஜெயிலில் போனாலே கைதியாக இருக்கிறாரு. ஜெயிலெலாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்கு. சரி, அவர் ஜெயில், அங்கே அந்த ஜெயிலில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் செந்தில் பாலாஜியை ஒரு கைதியாக நடத்துவாங்களா, அமைச்சராக நடத்துவாங்களா? அமைச்சராக தான் நடத்துவாங்க. உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு என்ன வயசு? 23. உங்களுக்கே இவ்வளோ நல்ல அரசியல் தெரியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஊழல் பெருவழிகள், அதுவும் செந்தில் பாலாஜி பண்ண ஊழல் என்ன தெரியுமா? இப்போ இவர் பெரிய பெரிய மெகா ஊழல்லாம் பண்ணியிருக்கார். மின்சாரத்துறையில் டெண்டர் விட்டு டாஸ்மாகில் 10 ரூபாய் வாங்கி லட்சம் கோடி அடித்து வச்சிருக்காரு. நான் இதை நான் சொல்கிறது சாதாரண டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறாரு. அதில் சில 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வருது. டிரைவர்கள், கண்டக்டர்கள், செக்கிங் இன்ஸ்பெக்டர்னு. இதுக்கு யார் அப்ளை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியர்ஸா? சாதாரண குப்பம் சுப்பம் வீட்டு பிள்ளைங்க, ஏழை எளியவர்களினுடைய பிள்ளைகள் தான் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கும் அப்ளை பண்ணுவான். அவங்கிட்ட போய் ஒரு வேலைக்கு 3 லட்சம் ரூபான்னு வாங்கி, லட்சக்கணக்கில் எல்லார்கிட்டையும் வாங்கி அவங்களுக்கு வேலையும் கொடுக்காம ஏமாத்துறது, இது எவ்வளோ பெரிய அயோக்கியதானம். ஏழைகளின் கண்ணீர் கூர்வாளுக்கு இணையாதுன்னு தான் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணா அந்த கூர்வால் வெட்டிடுச்சு செந்தில் பாலாஜி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, கழகங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் மக்கள் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா,
லஞ்சம் வாங்கிறது தப்பு, வேலைக்கு லஞ்சம் கொடுக்கறது தப்பு, அதெல்லாம் போச்சு. இப்போ இவங்க அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பேர் என்ன? சாம். சாம் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நாணயமானவருங்க. அவ்வளோ நாணயமா? என்ன விஷயம்? பைசா வாங்கினார்னா கச்சிதமாக வேலையை முடிச்சு கொடுப்பாரு. எது நாணயம்ன்றது எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பைசா வாங்கிட்டு ஏமாத்துறவங்க அதிகமாகிட்டதால பைசா வாங்கிட்டு வேலைக்கு முடிச்சு கொடுக்குறாள் இப்போ நாணயம். நாணயத்துக்கே இப்போ அர்த்தம் மாறிடுச்சு, அனர்த்தம் ஆயிடுச்சு. அதுபோல் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிற உனக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு தெரியும், எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு தெரியும். நீ அவங்கக்கிட்ட லஞ்சத்தை வாங்கி KN நேரு மாதிரி புத்திசாலியா 2000 போஸ்ட் இருக்குதுன்னா அந்த 2000 பேர்கிட்ட மட்டும் 35 லட்சம் வாங்கி ஒரு 1000 கோடியை நீ அடித்து துபாய்க்கு அமிச்சா மாதிரி இருந்தால் கூட கேஸுக்கு எவனும் போயிருக்க மாட்டான். யூ கேட்ச் மை பாயிண்ட். ஓகே, புரியுது. ஏன் இது கேஸுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்னா, இந்த ஆள் வந்து 100 போஸ்ட் இருக்குன்னா 500 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டான். யாரு? செந்தில் பாலாஜி. உத்தமர் செந்தில் பாலாஜி, MK ஸ்டாலின், தியாகி செந்தில் பாலாஜி. இவங்களுக்கெல்லாம் வந்துங்க மற்ற கட்சி ஆட்சியை பற்றி பேசுறதுக்கு நான் எழலாமா? ஒரே ஒரு பானை சோறை தான் இப்போ நான் பிடிச்சி காமிச்சேன். இவங்களுக்கெல்லாம் என்ன, மக்கள்லாம் மடையர்கள், மறதி ஜாஸ்தி, என்ன பேசினாலும் நம்ம பேசிட்டு போகலான்னா இவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு நேற்று, எடப்பாடி. நம்மெல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிடலான்றாரு. ஆமாம் சார். அதாவது எனக்கு அவங்களெல்லாம் இவர் எப்படி 4 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், இவர் எப்படி அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கத்தை பொதுச் செயலாளராக பல வருஷம் இருந்துகிட்ருக்காரு. சிரிப்பு தாங்க வருது இவங்களெல்லாம் பார்க்கும்போது. அதாவது மக்கள் தீர்ப்பை வந்து புரிஞ்சிக்காம, மக்கள் ஏன் தங்களை தண்டித்தார்கள் என்பதே உணராமல், இன்னமும் சினிமா கவர்ச்சியில் வந்துட்டான், ரீல்ஸ் போட்டு வந்துட்டான். ஏன் கனிமொழி பேசியிருக்காங்களே, தவறான செய்திகளை பரப்பி வந்துட்டாங்களாம். சரி, உங்ககிட்ட இல்லாத மீடியாவா, உங்ககிட்ட இல்லாத டிவியா? என்டையர் தமிழ்நாட்டு மீடியாவும் உங்கள் காலில் தானே கிடந்தது. சபரீசன் கண் அசைவில் தான் டிபேட்டே நடக்கும். இன்றைக்கி சாயந்தரம் எந்த தலைப்பில் டிபேட்னா சபரீசனுடைய பெண் நிறுவனம் சொல்கிறத தான் டிபேட்டே பண்ணுவாங்க. மக்கள் பிரச்சனையோ அது பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு எதிரான எதுவுமே இருக்காது. ஆளுங்கட்சியை விட்டுருவாங்க. நாம் தமிழர் மாதிரி தேர்தலிலே வந்துடாத, அதிகாரத்தையே இருந்துடாத தாவேக்காவை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதனால தான் 8% சாட்டை துரைமுருகனுடைய திருவிளையாடலால் 4% குறைஞ்சிடுச்சு. இன்னும் குறையுங்க. அதாவதுங்க, நீங்கள் ஒரு ரியல் பாலிட்டிக்ஸ், மக்களுக்கான பாலிட்டிக்ஸ் பண்ணணும். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் யூ ஹாவ் சம் எய்ம்ஸ். இப்போ விஜய்க்கு அந்த எய்ம் இருந்தது. அதனால தான் வருமானம் வர்ற தொழிலை விட்டுட்டு வருஷத்துக்கு 500 கோடியை போடான்னு தூக்கி போட்டு வந்தார். ஏன் அரசியலுக்கு வரணும்? இப்போ கூட ஒருத்தர் ராகவா லாரன்ஸ் வந்துருவோம் பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. அவர் தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறதாவும் ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. அது வதந்தி தான், அதெல்லாம் நம்ம பேச வேணாம். செய்தி ஆகட்டும், செய்திகளை பற்றி நாம் விவாதிப்போம், வதந்திகளை பற்றி நாம் விவாதிக்க வேண்டாம். ஸோ எனக்கு பயமாக இருக்குது, ராகவா லாரன்ஸ் எங்கேயாவது அரசியலுக்கு வந்துடுவாரான்னு. இப்போ அண்ணாமலை வேற ஏற்கனவே இயக்கம் நானும் கட்சியாக வரப்போகிறேன்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறது தான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை போல் இருக்குது. ஏற்கனவே ரொம்ப நாளாக விசால் வேற, நடிகர் விசால் பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ விஜயின் வெற்றி எப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு பாருங்க. 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி அப்படி தூக்கி கடாசிட்டார. இல்லை, விஜய்க்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. அது ஏன் நம்ம அவரை ஆதரிக்கிறோம், அவருக்காக நம்ம வாதாடுறோம்னு சொன்னால், நான் ஒன்றும் அந்த கட்சி கிடையாது, நான் ஒன்றும் அந்த இயக்கத்துலேயும் இருந்ததில்லை. பொதுவாக அரசியலை பார்க்குறவன் ஒரு 40-50 வருஷமான்ற முறையில் ஒரு இளைஞர் 50 வயசில் தனக்கு இருக்கிற ஒரு ப்ராமிசிங் கேரியர், அதுவும் கிளிட்டரிங் கேரியர். சினிமா வாழ்க்கைன்றது கேரவன் வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை. அரசியலில் கூட அப்படி ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது, அங்கே அந்த அளவுக்கு சொகுசு. நீங்கள் சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து டச்சப் ஆகி மேக்கப்பை டச் பண்ணுவோம், கொஞ்சம் கம்மியானா கூட.
அவ்வளோ ராஜ வாழ்க்கை குபேர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறால குப்பமேட்லலாம் வந்து அலையிறாரு ஐயா. அவருக்கு தன்னால் முடிஞ்சதை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினச்சாரு. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அன்னதானம் பண்ணலாம், கண் தானம் பண்ணலாம், ரத்த தானம் பண்ணலாம், இல்லை +2 10th பாஸ் பண்ணவங்களுக்கு முதல் 3 பேருக்கு விருது கொடுக்கலாம். அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ விவசாயிகள் பிரச்சனை தீர்க்க முடியுமா? முடியாது. நெசவாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இல்லை மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இன்றைக்கி முதல்வராக போய் மோடி கிட்ட பேசுகிறாரு. இலங்கை தமிழர்களுடைய அந்த மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இதெல்லாம் அவர் எழுப்புறதுக்கு இன்றைக்கி அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் நடிகர் விஜயா இதெல்லாம் பேசினான்னா சொல்லுவாங்க, சினிமா பாஷையில் பேசுகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அப்போது அவர் தெளிவாக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன் நல்லது செய்யணும்னு நினச்சார்? அதுக்கும் அவர் பதில் சொல்லிட்டாரு. என்ன ஒரு 30 வருஷமாக தலையில் வச்சு தூக்கி இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் கைமாறா, என்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்னே சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நோக்கத்தோட அரசியலுக்கு வர்றவங்க வெற்றி பெறுவார்கள், நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். ஆதாயத்துக்காகவோ பதவிகளை அனுபவிக்காகவோ பதவி சுகத்துக்காகவோ வர்றவங்கெல்லாம், அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ராகவா லாரன்ஸாக இருந்தாலும், விஷாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தோற்று தான் போவாங்க. மக்கள் ஒன்றும் படிக்காமல் இருக்கலாம், முட்டாள்கள் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் ரீடிங், மைண்ட் ரீடிங் மாதிரி நம்மளால ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம கிராமத்து விவசாயி அப்படி கழனியில் இப்படி பார்த்துட்டு சூரியனை என்னாச்சு 1 மணி ஆயிடுச்சா சாப்பிட போகிறேன்னு போவான். அவனுக்கு கிளாக் இல்லை, அலாரம் இல்லை, எதுவும் இல்லை. அப்போது மக்கள் வந்துங்க தங்களை நேசிப்பவர்களை, தங்களுக்காக பாடுபடுபவர்களை அவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. ஈஸியாக தெரியும். இந்த மேக்கப் போட்டுட்டு டோப்பா போட்டுட்டுலாம் வந்தால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும்.